அன்பு வாடிக்கையாளர்களையும் 5K கார் கேர் ராஜராஜ சோழன் விருதுக்கு வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய நன்றி. லாஸ்ட் ஜூலை 2021 ஜூலை 16ஆம் தேதி இதே இடத்துல 5K கார் கேருடைய நம்ம தாராபுரம் கிளை நம்ம சூர்யா பேக்கரியுடைய CEO முருகேசன் கைகளாலும் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்கள் கைகளால துவங்கப்பட்ட நம்ம 5K கார் கேர் இறைவனர்களால் இன்னைக்கு 8227 மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களையும் 313 மகிழ்ச்சியான ANC வாடிக்கையாளர்களையும் உருவாக்கி ஒரு பெரிய வெற்றிகரமான சந்திப்பில் உங்களையும் எங்களையும் நம்மையும் சந்திக்க வைத்த இறைவனுக்கும் குருவிற்கும் தாய் தந்தைக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டர்பிரனர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்மளுடைய கார் நம்மளாம் இன்னைக்கு எதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல இருக்கோம்னா, நம்ம கார் நம்மளோட குடும்பத்தை நிறைய நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல நம்ம பயணிச்சிருக்கோம். நம்ம குடும்பத்திற்கு பாதுகாப்பான பயணத்தை கொடுத்த நம்ம கார், அதே போல நிறைய நேரங்கள்ல மலைகள்ல பயணிக்கும் போது மலையில நனையாம நம்ம போயிருப்போம், வெயில்ல போயிருப்போம், வெயில்ல ஏசியோட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். எத்தனையோ நாட்கள் நம்ம இதே ஹைவேல நம்மளுடைய துயரமான நேரத்தை இன்பமான நேரமாக மாற்றிய ஒரு பயண நண்பன். நிறைய நேரங்கள் நம்மளுடைய வெற்றியின் அடையாளம், நம்ம யாரு அப்படிங்கிற காட்டிய ஒரு அடையாளம் நம்ம கார். அந்த காரை யார் யாரெல்லாம் ஒவ்வொரு சிட்டிலையும் தலை சிறந்து மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அழைத்து நம்ம இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் அப்படிங்கிற விருது மூலமா அவங்களை அங்கீகரிக்கிறோம். ஏன் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கார்கள் வாங்குறது இந்தியாவிலே ஆகட்டும், நம்ம இதே தாராபுரத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அமராவதி பாயிர ஒரு மிகச்சிறந்த தென்னை மரங்கள், பனை மரங்கள் கொண்ட விவசாயத்தால் செழிப்படைந்த நிறைய இளைஞர்கள் உழைத்து மிகப்பெரிய முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்ட மிக அழகிய நகரம் தான் நம்ம தாராபுரம். அந்த தாராபுரத்துல வருட வருடம் கார்களுடைய எண்ணிக்கை தாராபுரத்திலேயாகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் அதிகமாகிட்டே இருக்கு. கடந்த வருடம் 40 லட்சம் கார்கள் இந்தியாவில் சேல் ஆயிருக்கு. நம்ம தாராபுரத்துல பாத்தீங்கன்னா பெரும் 1000 நாள்ல நம்ம 8200 கார்கள் நம்ம சேவை செஞ்சிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி கார்களுக்கு நிறைய பிரச்சனைகள். காரை வாங்குறது ரொம்ப இந்தியாவில் ஈஸி. வாங்கினதுக்கு அப்புறம் மலையில அந்த கார் டிராவல் பண்ணும்போது அந்த சேத்து தண்ணியில் அப்படியே கார் டிராவல் ஆச்சுன்னா அந்த காருடைய அண்டர்பாடி துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் கோட்டிங் நம்ம ஊர்களில் தோட்டங்கள்ல வெஹிக்கிள் நிறுத்தணும்னா காருடைய என்ஜின் ரூம்ல எலி கடிச்சிருச்சுன்னா 1 லட்சம் ரூபாய், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். காரும் 40 நாள் 45 நாள் ஷோரூம்ல நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு பாதுகாக்கிறதுக்கான ரேட் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட். அதே போல நம்ம ஊர்களில் எல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரங்கள்ல காருடைய பெயிண்ட் டல்லாக ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் ஒரு இது வச்சுக்குவாங்க, சாவியை வச்சுக்குவாங்க, அப்படியே ஒரு கோடு போட்டே போயிடுவாங்க. கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கப்பு நடிக்கும். அதே போல சில நேரங்கள்ல டிராபிக்ல வெஹிக்கிள் அடிச்சிடும், அப்ப ஸ்கிராச்சஸ் வரும். இதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான செராமிக் கோட்டிங், PPF, டெஃப்லான் கோட்டிங். அதே போல இன்னைக்கு சிட்டி சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். இன்னைக்கெல்லாம் ஏசி, அதாவது எப்படி ஏசியை மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நிறைய பேர்னால ஏசி என்ஜாய் பண்ண முடியாததுக்கு காரணம் கார்களுக்குள்ள உள்ள பாக்டீரியா வைரஸ். அதனால நிறைய ஆஸ்துமா பேசுறதுனால ஏசி என்ஜாய் பண்ண முடியாது. பட் அந்த பாக்டீரியா வைரஸை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஏசியை என்ஜாய் பண்ணி நம்மளால வெஹிக்கிள் ஓட்ட முடியும். இந்த மாதிரி கார்களுக்கு 75க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த கார்களை பாதுகாக்கிறது மூலமா காரை நல்லா மெயின்டைன் பண்றவங்க நிறைய பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே நிறைய புது கார் யூசர்ஸ்க்கு தெரியறது இல்ல. ஒரு கஸ்டமர் முதல் முறையா நம்ம இந்த ராஜராஜ சோழன் ஏன் நடத்துறோம், எதனால உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம்னா, முதல்ல ஒரு கஸ்டமர் வந்தாரு ராஜராஜ சோழன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல மகாராஜா ஒரு கஸ்டமர் இன்வைட் பண்ணிருக்கோம். அது ஸ்டேஜ்ல மேல வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றாருன்னா, நான் 15 வருஷம் முடிஞ்சது என்னோட வண்டிக்கு நான் ஆர்டிஓல கொண்டு போய் என் வெஹிக்கிள நான் இது கொடுத்தேன், ஆர்டிஓ கொடுத்தேன். ஆர்டிஓ பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு ஆர்டிஓ என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி வண்டி பெயிண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, எங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்ன பதில் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். இந்த 35 லட்சம் வாடிக்கையாளர்கள்
எங்களுடைய கார்கள் பல பலன்னு போகுதுன்னா அதற்கு காரணம் யாருன்னா ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஆண்டர்பிரனர்களும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் தான். நம்ம மகாராஜா சார் சொன்ன ஒரு பெரிய ஃபீட்பேக். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து 8 வருஷமா காரை வந்து 5Kல ஏஎம்சி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மாசம் கரெக்டா சர்வீஸ் கொடுப்பேன். என் வண்டியுடைய பெயிண்ட் புதுசாவே இருக்கு. அதற்கு காரணம் 5K கார் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது இந்த மெசேஜ் எல்லா கஸ்டமருக்கும் போய் சேரணும். எல்லாரும் அந்த காரை மெயின்டைன் பண்ணல. அவர் வந்து ஒரு நாளைக்கு அவர் ஸ்பெண்ட் பண்றது 33 ரூபாய். ஒரு ஏஎம்சி உடைய காஸ்ட் நம்மளே ஸ்பெண்ட் பண்றது 33 ரூபாய். ஆனா அந்த காருக்கு பெயிண்ட் அடிக்காமே அவருக்கு ஆர்டிஓ ஆனது எங்களுடைய முதல் சக்சஸ் ஸ்டோரி. அது முடிச்சு நாங்க கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 50வது ராஜராஜ சோழன். கிட்டத்தட்ட நாங்க இப்ப 10,000 பேருக்கு மேல இந்த ராஜராஜ சோழன் மூலமா தமிழகத்துல ஒவ்வொரு ஊர்களையும் தலை சிறந்த முறையில காரை கேர் பண்ற கஸ்டமரை எடுத்து ரெகுலரா ரொட்டீனா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றவங்கள இங்க வந்து இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்க வைக்கிறோம். எதுக்காக? அது எங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். காரை புதுசா வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம். காரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மெசேஜை எங்களுடைய சோசியல் மீடியா இந்த மாதிரியான மீட்டிங் வாயிலாக கஸ்டமருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, நம்ம 5K உடைய இப்போ வர்ற எல்லா நியூ பிரான்ச்சஸ்லயும் கஸ்டமர் வந்து 5K கார் கேர்ல வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவங்க தான் பிரான்ச் ஓபன் பண்றதும் 5K கார் கேருடைய ஒரு மிகச்சிறந்த பழக்கம். அது அந்த வகையில நாங்க கஸ்டமர்களை மட்டும் இல்லாம கஸ்டமர்களுடைய ஃபீட்பேக்கை எல்லா பிளக்ஸ் ஆகும் எங்களுடைய சோசியல் மீடியா, யூடியூப் எல்லா பக்கமும் போட்டு அவர்களை கௌரவப்படுத்துறோம். அதற்கு இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் எங்களுக்கு மிக உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய இந்த பிரான்ச்சுடைய ஆண்டர்பிரனர் எங்களுடைய இந்த 8000 அருமையான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பை சேர்க்க இன்னும் இந்த 8000 வாடிக்கையாளர்கள் 20,000 40,000 என்று பல்கி பெறுக அதனை சிறப்பாக சேவை செய்ய இங்க வந்து ஆண்டர்பிரனராக தலைவனாக 20 ஊழியர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை கொடுக்க வீரகுமார் சார் வந்து இன்னைக்கு நம்மோட இணைந்து நம்ம பிரான்ச்சுடைய வாடிக்கையாளர்களை மிகச்சிறப்பா எடுக்கிறதுக்கு இன்னைக்கு பதவி இருக்கிற ஆண்டர்பிரனராக நம்மளுடைய தாராபுரம் கிளை வழிநடத்த நம்மளுடைய வீரகுமார் சாரை வாழ்த்தி அவர் அடுத்த வருஷம் இதே போல இன்னும் ஒரு வாடிக்கையாளர்கள் 5000 வாடிக்கையாளர்களுடனும் அதே போல ஒரு 500 ஏஎம்சி வாடிக்கையாளர்களுடனும் ஒரு பெரிய ராஜராஜ சோழன் விருதை நடத்த நம் அனைவரும் சார்பாக வாழ்த்தினை கூறி இந்த பொன்னான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய நேரத்துல இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 5K சூஸ் பண்ணது என்னன்னு சொல்லிடுறேன். நான் வந்து குஜராத்தில் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊரில் வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே இது மாதிரி ஒரு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 5Kல வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சாதாரணமாக நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்தேன். அப்போ வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது இதோட டீட்டெயிலிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றுமே காருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சிருந்தாங்க. நார்மலா நம்ம வெளியில கார் வாசனை போனா சாதாரணமா வாசடிச்சு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனா இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒரு டயர் பாலிஷ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் பாலிஷ்ல இருந்து ஒரு ஏசில இருந்து எல்லாமே வந்து ஒரு ஹெட்லைட் பாலிஷ் எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கும். சாதாரணமா ஒரே மெட்டீரியல் இருக்காது, எல்லாமே தனித்தனி மெட்டீரியல் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற கிளாத்ல இருந்து எல்லாமே வந்து ஒரே கிளாத் யூஸ் பண்றது இல்லை, கிளாஸுக்கு ஒரு கிளாத், பாடிக்கு ஒரு கிளாத், எல்லாமே தனித்தனியா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு புதுசா இருந்துச்சு. எல்லாமே நம்மளும் கார் வச்சிருக்கோம். நானும் 5Kல வந்து ஒரு ஏஎம்சி கஸ்டமர் தான். ஒட்டேஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஏஎம்சி கஸ்டமர். நானும் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு தெரியாம தான் உள்ள வந்தேன். வரும்போது அவங்க வந்து என்ன 5Kனா என்ன, அது ஒரு ஆயில் சேஞ்ச் பண்றதா இல்ல கார் ரிப்பேர் பண்றதான்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு சார் இல்ல சார் நாங்க வந்து கார் வந்து ஃபுல்லாவே நாங்க தான் கேர் எடுத்துக்கோம், ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்றோம். நீங்க வாங்கி அதை வந்து கார் பழைய காரா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க வந்து எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் இது பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணுங்க, எனக்கு ஒரு டெமோ கார்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் உள்ள போனேன். அவங்க கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour வெயிட் பண்ண சொல்லி எனக்கு ரூம்ல உட்கார சொன்னாங்க. கார் எடுத்துட்டு வரும்போது வண்டி வந்து எனக்கு அந்த சின்ன சின்ன அந்த டஸ்ட், அந்த கண்ணாடியில் இருந்த உப்பு கரை எல்லாமே எடுத்துட்டு வண்டி பளிச்சு இருந்தது எடுக்கும்போது. ஸோ அப்பவே சொன்னாங்க சார் இந்த மாதிரி நம்மளோட ஒரு பேக் இருக்கு, ஏஎம்சி இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
நான் அன்னைக்கே முதல் நாளே வந்து எனக்கு எதுவும் என்ன மைண்ட்ல ஓடிச்சது இல்லை, அன்னைக்கே பணம் 10,000 கொடுத்து நானே போட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இது பிரான்சைஸ் போய் பார்க்கலான்ட்டு ஹெட் ஆஃபீஸ் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சொன்ன எல்லாமே வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரான்சைஸ்க்குள்ளேயே நான் வந்தேன். வந்து இப்போ 1.5 month நான் உங்களை எல்லாம் சந்திக்கணும், உங்களோட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். எடுத்ததே நம்ம வந்து உள்ள வரக்கூடாது. ஒரு பிரான்சைஸ் ஓனர்னா நம்ம டேரக்டா அவங்க கொடுக்குறாங்க வாங்கிக்கோ அப்படின்னு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட ஒரு ஊழியர் மாதிரி நம்ம இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, கஸ்டமர் என்ன கேட்கறாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம நின்று பார்க்கணும். பார்த்ததான் அவங்களோட குறைகள் நிறைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருந்து பார்த்துட்டு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க இதெல்லாம் வந்து நீங்க இனிமேல் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இனிமேல் நம்மளுடைய வளர்ச்சி வந்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சர்வீஸ் வேற மாதிரி இருக்கும். வணக்கம். ஒரு பொன்மொழியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் வில் நெவர் லவ் த கம்பெனி அன்டில் தேர் ஓன் எம்ப்ளாயிஸ் லவ் இட். அதாவது இது எதுக்காக சொல்றேன்னா, அவங்களோட வெற்றிக்கு காரணம் கஸ்டமர்ஸ்னு சொன்னீங்க மிஸ்டர் கார்த்திக். ஆக்சுவலா அது இல்லை, அவங்களோட எம்ப்ளாயிஸ் தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2021 எங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணும்போது அந்த முகத்தை நான் பார்த்தேன். அவரால் தான் நான் ஏஎம்சி போட்டேன். இப்போ வரைக்கும் 3 வருஷமா ஏஎம்சி இருக்கு. தாராபுரத்தில் மட்டும் நான் ரெஃபர் பண்ணி 15க்கு மேல ஏஎம்சி என்னோடது. ஆல் ஓவர் தமிழ்நாடுல 50க்கு மேல நான் ஏஎம்சி நான் போட்டிருக்கேன். எல்லாமே என்னோட ரெஃபரன்ஸ். என்னோட காரை பார்த்து தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. என்னோட கார் பிளாக் கலர் ஸ்கார்பியோ. எல்லாருமே தெரியும் பிளாக் கலர் காரை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. என் காரை மெயின்டைன் பண்றது ஃபுல்லா 5K தான். நான் வாரத்துல 2 வாட்டி கொண்டு வந்து விட்டுருவேன். ஒவ்வொரு வாட்டியும் புதுசா தான் நினைச்சு விடுறாங்க. காரை மெயின்டைன் பண்றது, லாங் ட்ரிப் அடிப்பேன் பண்ணும்போது அந்த ரெயின் கோட்டிங்ல இருந்து எல்லாமே அவங்களோட எல்லா சர்வீஸுமே நிஜமாவே நல்லா பண்ணிருக்காங்க. திறமையான ரொம்ப திறமையான மக்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க. அதுக்கு நிஜமாவே நான் பாராட்டணும் உங்களை. நிஜமாவே உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே உங்களை அவ்வளவு லவ் பண்றாங்க, உங்க கம்பெனி லவ் பண்றாங்க. இவ்வளவு திறமையான எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லணும். சோ கண்டிப்பா வாழ்த்துக்கள் வீரகுமார், வாழ்த்துக்கள்.